மா, அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் காசுலாம் வந்துருச்சு. ஒரே ஜாலி தான். ஆமாடி, 5000 ரூபாய் வந்திருக்கு. என்னம்மா காசு வந்திருக்கு சந்தோஷப்படன்னு பார்த்தா இப்படி சோகமா இருக்க? ஏண்டி, யாராவது காசு சும்மா கொடுப்பாங்களா? சொல்லு. நாம ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்குதான் தானே பார்ப்போம். இப்ப அவங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? ஏமா, மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, உங்களை போய் தப்பா பேசுறியம்மா? ஏண்டி, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இருந்தே பண்ணிருக்கணும். இப்ப பண்றாங்கன்னா யோசி. கரண்ட் பில்லு விலை ஏறி போச்சு, மளிகை சாமான் விலை, பருப்பு அரிசி அது இதுன்னு ஏறி போச்சு, அப்புறம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஏன் நம்ம வரி பணமும் கூடுதலாகி போச்சு தெரியுமா? இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? ஆமாம்மா.